இம்ரான், உங்களோட பார்வை நிறைவு கருத்தா கூட எடுத்துக்கிறேன். இந்த வேறு வேறு சூழல்கள் உருவாகுதுன்னு சொன்னீங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை அரசியலா? ஆமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது, எல்லாருமே பேசுறவங்க எல்லாம் இம்ரானோட இன்ட்ரெஸ்டுக்கு மற்ற கட்சிகள் நீங்க சொன்ன ஒரு கருத்துன்னு வச்சுக்கலாம், உங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, இல்ல இம்ரானோட இன்ட்ரெஸ்டுக்கு நடந்துக்க வேண்டாம், தமிழக மக்களோட இன்ட்ரெஸ்டுக்கு நடந்துக்கணும், அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களோட இன்ட்ரெஸ்டுக்கு நடந்துக்கணும், சீக்கிரமா ஒரு நல்லாட்சி அமையறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டோட நடந்துக்கணும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட். என்னோட பாயிண்ட் அவங்க எல்லாம் தாவேக்காவை ஆதரிக்கணும்ன்றது இல்ல, முடிவெடுக்கணுங்கிறது. ஆதரிக்கிறோமா இல்லையா என்பதை சொல்லிவிடுங்கள், அவ்வளவுதான். அதற்கப்புறம் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியுதோ முடியலையோ, இல்ல அவர் எதிர்கட்சி தலைவராக போய் உட்காருகிறாரோ, 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமையுங்கள், அவர் 108 உறுப்பினர்களுடன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரா உட்காருவாரு. லெட் ஹிம் லேர்ன். எனக்கு இப்போ தெரிகிறது என்ன இந்த மாதிரி இதுலன்னா, ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு 51 வயதுல இவ்வளவு பெரிய சாதனையை படைச்சு 108 சீட்டுகளோட ஒருத்தர் சட்டசபைக்கு நுழைந்தது இவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. எப்படியாவது அவரை வளரவிடக்கூடாது என்பதுதான் குறிக்கோளாக தெரிகிறது. பரவாயில்லை, யாருக்கெல்லாம் அப்படி குறிக்கோள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எல்லா கட்சிகளுக்குமே இருக்கிறது. ஒரு புது என்ட்ரன்ட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. எஸ்டாப்லிஷ் பார்ட்டி தங்களை விட்டுட்டு போறதுக்கு எல்லாரும் அரசியல் பண்றாங்க. முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கு. அவர் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்றாங்க. அவர் ஜெயிச்சு வந்த பிறகு உங்ககிட்ட வந்தா அவர் நீங்க தான் தள்ளி விடுறீங்க பாஜக கிட்ட. நாங்க ஆதரவு தர மாட்டோம், நீங்க உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நாங்க முடியல. இம்ரான், ஒரே ஒரு கேள்விதான் இம்ரான். என்னன்னா, இப்ப நம்ம வந்து இங்க வந்து திரு விஜய் புதியவர் இதை கடந்து அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, இவரா வராரு, அதுக்கான ஒரு வரவேற்பு தர வேண்டாமா அப்படிங்கிற பார்வையிலேருந்து நீங்க பாக்குறீங்க. நம்ம வந்து XYZன்னு வச்சுப்போம். இதுல ப்ரீபோல் அலையன்ஸ்ல ஒருத்தரோட பயணித்து வெற்றி பெற்று அடுத்த நாளே வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கிறத வேறொரு சந்தர்ப்பமாக, இங்கே திரு விஜய் இல்லாமல் டிவிகே இல்லாமல் வேற ஒரு கட்சி அதிமுக இருந்து நாம் என்னவாக அதை சொல்லியிருப்போம், அது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அந்த சிக்கல் இப்போ வந்து இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளோ விசிக்கோ அதை யோசிப்பாங்க இல்லையா? உடனடியாக நம்ம இப்படி ஒரு முடிவை 10 ஆண்டுகள் ஒன்றா பயணிச்சிருக்கிறோம், ப்ரீபோல் அலையன்ஸில் ஒரு இடத்துல இருந்திருக்கிறோம், போஸ்ட்போல் அலையன்ஸ் மாறுறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை இல்லையா? அந்த முடிவை அப்படி டக்குன்னு எடுக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி, சந்தர்ப்பவாதம் சொல்லலாம். பட் உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட என்ன போய் சொன்னீங்க? மதவாத கட்சிகளை தடுக்க வேண்டும், அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ திமுக அதை தடுக்குதோ இல்ல தாவேகா தடுக்குதோ? திமுக கிட்ட நம்பர்ஸ் இல்ல, தாவேகா கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. நீங்க மட்டும் ஒரு 10 பேர் அவர் கூட நின்னீங்கன்னா அவர் எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லும் போது ஏன் உங்களுக்கு ஒரு தயக்கம்? ஏன் திமுக பக்கம் தான் போவோம்? அதற்காக நாங்கள் அதிமுகவை கூட ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவோம், அவர்களுக்கும் ஆதரவு தந்து விடுவோம், ஆனால் தாவேகாவை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கெல்லாம் ஒரு நியூ என்ட்ரன்ட் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குதோ அப்படிங்கிற அச்சம் வருகிறது. ஓகே, அந்த கேள்வியோட ஓகே எஸ் ஷானவாஸ், நான் உங்கள்கிட்ட சரி இதுக்கான பதில் கூடுதலா இப்ப அப்படி ஒரு சினாரியோ வந்தா, இப்போ வந்து அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி வருகிறார், அதுக்கு வெளியிலேருந்து ஆதரவு, இன்னும் பல்வேறு அம்சங்கள் பேசப்படுகின்றன. இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் இன்னைக்கு திமுகவுடைய இந்த தீர்மானம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுதா அப்படிங்கிறது இருக்கு. உங்க பார்வை என்ன ஷானவாஸ்? அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா அதிமுக இப்போது என்டிஏ அணியில் இருக்கிறது. இப்படி ஒரு முடிவை நோக்கி அதிமுக நகரும் என்றால் என்டிஏவிலிருந்து அதிமுக வெளியேறுகிறது என்று பொருள். பாஜகவை கலட்டிவிட்டுத்தான் இந்த முடிவை அதிமுக எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் இந்த ஆதரவெல்லாம் கிடைக்கும். அப்போ இப்போ பாஜகவை தனிமைப்படுத்துகிற ஒரு வலிமையான அணியாக இந்த அணி மாறிடும். இப்போ இவ்வளவு தூரம் பாஜக ஆளுநரை வைத்துக்கொண்டு விஜய்க்கு இடையூறு செய்து, ஆனால் அது ஆளுநரை வைத்துக்கொண்டு பாஜக தான் செய்துன்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா தாவேக்கா சொல்லல. இந்த கட்சி வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்து பாஜகவை எதிர்க்கணும் நாங்க நம்பணுமா? முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். அப்போ நீங்க அவர் எந்த அடிப்படையிலையும் இப்ப காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்காரு. ராகுல் காந்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. காங்கிரஸுக்கு அவ்வளவு நெருக்கடி பிஜேபி கொடுத்துச்சு. எங்கேயாவது விஜய் 2 ஆண்டுகள்ல ராகுல் பக்கம் நின்னாரா, காங்கிரஸ் பக்கம் நின்னாரா? ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. ஆனா திமுக தலைவர் நின்னாரு. திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் நின்றுருக்கோம். நிக்காதவர் விஜய். அப்ப அவர் பாஜக எதிர்ப்பாரா? அவரை நம்பி எல்லாரும் போகணுமான்னா என்ன லாஜிக் இருக்கு?
அதனால இந்த அணி எங்கள் அணி, வலுவான அணி, பாஜக எதிர்ப்பு அணி. எங்கள் அணியில் அதிமுக வந்து இணைந்து அதிமுகவை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யப்படுமானால், பாஜக இல்லாத அரசியலாக இருக்குமானால் அது ஒரு நல்ல அரசியல் தான். ஓகே, அப்படியான வாய்ப்பு இருந்தாலும் அது அப்படி நடக்கிறது, அப்படி நடந்தாலும் அது சரியாக தான் இருக்குங்கிறீங்களா? ஏன்னா அது இவ்வளவு நாளாக எதிர் அரசியல்லே இருந்தவங்க, இம்ரான் சொல்றாரு ஒரு புதியவர் வரும்போது அவரை பார்த்து அவரை இங்கே வந்து வர விடக்கூடாதுன்னு மொத்த பேர் சேர்ந்து வராங்கன்னு ஒரு எண்ணம் வராதா? அதான் அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் வந்த உடனேயே வந்து வழக்கமாக எல்லா மாநிலங்கள்லையும் பாஜக செய்கிற வேலையை செஞ்சிட்டார்ல. எதிரில் இருக்கிற கூட்டணியை உடைக்கிறது, அங்கிருந்து ஆளை எடுக்கிறது, கட்சியை எடுக்கிறது. நேற்று வரைக்கும் ஒரு கூட்டணி நின்று போட்டி போட்டு இவரை எதிர்த்து வெற்றி பெற்றவர்களை, இப்ப நீங்க கன்னியாகுமரியில வந்து தாவேக்கா 2வது இடம், வெற்றி பெற்ற காங்கிரஸ் முதல் இடம். அப்ப யாரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காங்க? வெற்றி பெற்றுட்டு வந்தவங்களை, தாவேக்காவை எதிர்த்து வெற்றி பெற்று வந்தவங்களை தாவேக்காவோட இன்னைக்கு இணைச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பிஜேபி பாணி அரசியல், முன்னாடி காங்கிரஸ் செய்த அரசியல் இதெல்லாம். அப்ப அந்த அரசியலை அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காங்க. எடப்பாடி அரசு வந்து எவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் இருந்துச்சு? எங்கேயாவது திமுக அந்த வேலையை செஞ்சுதா? எங்கேயாவது வந்து திமுக தலைவர் வந்து அந்த மாதிரி ஒரு மலிவான வேலைகள்ல இறங்கினாரா? இல்லையே. ஓகே, அப்போ இன்னைக்கு நீங்க அதிகாரத்துக்கே வரல, இப்பதான் ஒரு வெற்றியை உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க. கொடுத்த உடனே உங்களுடைய முதல் வேலை என்னவா இருக்கு? முதல் வேலை எதிரில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூலர் அலைன்ஸை உடைக்கிறதா இருக்கு. ஒரு வெற்றிகரமான அணி, 3 தேர்தல்களில் வெற்றி பெற்ற அணி, அடுத்த தேர்தலையும் அதே ஸ்பிரிட்டோட சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான தலைவர் திமுக தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அணியிலிருந்து ஒரு முக்கியமான கட்சியை உடைச்சு எடுக்கிறீங்க கையில. அடுத்தடுத்த கட்சிகளுக்கு குறி வைக்கிறீங்க. இது என்ன அரசியல்னு கேக்குறேன். ஏன் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அதிமுக வாங்கன்னு கூட நீங்க கூப்பிட்டுருக்கலாம்ல? அப்போ உங்க குறி என்னவா இருக்கு? அப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் இப்ப யார் கொடுத்திருக்கா அதை சொல்லுங்க. ஓகே, மக்கள் அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்குன்னு பார்ப்போம். திரு ஆர்கே சொன்னது போல 7, 8, அதாவது 8, 9 இன்னைக்கு தான் 7ஆம் தேதி. நாளையும் நாளை மறுநாளும் வெவ்வேறு காட்சிகள் இருக்கின்றாங்க. ஒரே நாள்லேயே நம்ம பல்வேறு திருப்பங்களை பார்க்குறோம். ஒவ்வொரு நாள்லையும் நாளையும் அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் விரைவில் இதில் ஒரு தீர்வு வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் அடுத்த நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லா பக்கமும் இருக்குது.